ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாரும் ஜிம்முக்கு போகிறாங்க, நானும் ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜிம்முன்றது இப்போதைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகிட்ட தவிர்க்க முடியாத ஒன்றாயிடுச்சுன்னு சொல்லலாம். சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் விளையாடுறது, வாக்கிங் போகிறது, அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை செய்கிறது, அப்படி தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் ரன் ஆகிட்டு இருந்தது. சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் இருந்தாலும் ஜிம்முன்றது ஒரு தேவையில்லாத விஷயமா இருந்தது. ஆனால் இப்போது ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறது, அப்புறம் ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதால நம்மளோட வாழ்க்கை முறை வேற மாதிரி மாறிடுச்சுன்னு சொல்லலாம். இதனால ஜிம்மு எல்லாருக்குமே அவசியமான ஒன்றா மாறிடுச்சு. எல்லாருமே ஜிம்முக்கு போறாங்க, நானும் ஜிம்முக்கு போறேன்னு சொல்லிட்டு ஆர்வ கோளாறுல எந்த ஒரு நோக்கமோ கோலும் இல்லாம நீங்க ஜிம்முக்கு போறது தவறான விஷயம். தசைகளை வலுவாக்குறதுக்காக ஜிம்முக்கு போகணும், இல்லைனா உடல் எடையை குறைக்கிறதுக்காக ஜிம்முக்கு போகணும், அப்படியும் இல்லைனா உடம்பு நல்லா ஃபிட்டா கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுக்காக ஜிம்முக்கு போகணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தோட நீங்க ஜிம்முக்கு போகணும். அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்முக்கு போறவங்க கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை இப்ப நான் சொல்றேன். ஜிம்முக்கு போறவங்க 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, 40 வயசுக்கு கீழே இருக்கவங்க ரெண்டு டைப்பா நம்ம பார்க்கலாம். 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எலும்புகள் நல்லா வலுவடைகிறதுக்கு, உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் கரையறதுக்கு, அப்புறம் ரத்த அழுத்தம் குறையறதுக்கு, இந்த மாதிரி காரணங்களுக்காக ஜிம்முக்கு போவாங்க. நீங்க ஜிம்முக்கு போகும்போது உங்களோட ஃபேமிலி டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு ஜிம்முக்கு போறது ரொம்பவே நல்லது. 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஏரோபிக்ஸ் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் நல்ல ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அதாவது வாக்கிங், அப்புறம் படிக்கட்டில் ஏறி இறங்குறது, ட்ரெட்மில் ஒர்க் அவுட், இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் 180 நிமிஷமாவது உடற்பயிற்சி ஒரு மனுஷனுக்கு தேவை. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 30 நிமிஷம்னு பிரிச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு 180 நிமிஷம் வரும். குறைஞ்சது 150 நிமிஷமாவது நாம ஏரோபிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். இது மூலமா ரத்தத்துல சர்க்கரையோட அளவை நாம கட்டுப்படுத்த முடியும், கெட்ட கொழுப்புகளை கரைக்க முடியும். ரத்த அழுத்தம் கட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா ஜிம்முக்கு போக முடியாதவங்களுக்கு நடைப்பயிற்சி பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லலாம். எடுத்த உடனே மணி கணக்கில் நடக்கக்கூடாதுங்க. 30 நிமிஷம் நடைப்பயிற்சியில இருந்து நம்ம தொடங்கலாம். 30 நிமிஷம் தொடர்ந்து நடக்க முடியாதவங்க கொஞ்சம் கேப் கொடுத்து நடக்கலாம். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போகலாம். நடக்கும்போது முன்னோக்கி நடக்கிறது, பின்னோக்கி நடக்குதுன்னு ரெண்டு விதமா இருக்கு. நீங்க ரெண்டுத்தையுமே பிளான் பண்ணி முன்ன பின்ன நடக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாவது ஐசோமெட்ரிக்னு சொல்லக்கூடிய ஒர்க் அவுட்டை கட்டாயமா செய்யணும். கைகள் கால்களுக்கு, அதுக்கப்புறம் முதுகு பகுதிக்கு தனித்தனி உடற்பயிற்சிகள் இருக்கு. ஐசோமெட்ரிக் பயிற்சிகள் செய்யறதன் மூலமா உடற்பயிற்சியோட முழு பலனை நாம பெற முடியும். இதையும் ரத்த அழுத்தம், அப்புறம் மூச்சு வாங்குறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அவங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி உடற்பயிற்சியில் ஈடுபடுறது ரொம்ப நல்லது. சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கிறவங்க இன்சுலின் எடுத்துக்கிட்டு அதிகப்படியான உடற்பயிற்சி செய்யறது அவசியம் தவிர்க்கணும். இல்லைன்னா லோ சுகர் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 40 வயசுக்கு கீழே இருக்கவங்க ஜிம்முக்கு போகும்போது உங்களுக்கான பர்சனல் காரணத்தை மருத்துவர்கிட்ட சொல்லி நீங்க அவங்களோட அட்வைஸ் கேட்டு உடற்பயிற்சி செய்யறது ரொம்ப நல்லது. உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுமே நம்மளோட உடல்ல இருந்து நீர்ச்சத்து வேர்வை மூலமா அதிகமா வெளியேற ஆரம்பிக்கும். அதனால தேவையான அளவு நல்லா கோல்டு வாட்டர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. முதல்ல எதுக்காக ஜிம்முக்கு போறீங்கன்றத கன்ஃபார்மா நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களோட பக்கத்துல இருக்கக்கூடிய நல்ல தகுதியான ஜிம்மை தேர்ந்தெடுங்க. அந்த ஜிம்ல நல்ல ஒரு தகுதியான ட்ரெயினர் இருக்காரா அப்படின்றத பார்த்துட்டு நீங்க அந்த ஜிம்ல சேரணும். ஜிம்ல சேர்ந்த ஒரே மாசத்துல பல கிலோ எடையை அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியாது. கட்டாயமா நீங்க இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு ஜிம்முக்கு போகாதீங்க. முதல் முறை ஜிம்முக்கு போறவங்க அப்படின்னா 10 கிலோ வெயிட் லிஃப்டிங்ல இருந்து தொடங்குறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா ட்ரெட்மில் மாதிரியான ஒர்க் அவுட்லாம் நீங்க செய்யலாம். இது உங்களோட உடலை நல்ல உடற்பயிற்சிக்கு தேவையான ஆற்றலுக்கு ஏற்ற மாதிரி பழக்கப்படுத்தும். எடுத்த இடுப்பிலேயே உடலை கட்டுக்கோப்பா மாற்றத்துக்கோ இல்ல உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வோ கட்டாயமா கிடைச்சிடாது. தொடர்ந்து பயிற்சிகள் செய்யறதன் மூலமா தான் தசைகள் கொஞ்சம் கொஞ்சமா விரிவடையும், வலுவடையும். இதை நீங்க கட்டாயமா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு குறைஞ்சது 7 வாரத்துல இருந்து 9-10 வாரம் வரைக்கும் தேவைப்படும். முதல் முறை ஜிம்முக்கு போயிட்டு உடற்பயிற்சி செய்யும் போது உடல்ல பயங்கரமான வலி இருக்குங்க. தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யறதன் மூலமா இந்த பிரச்சனை சரியாயிடும். சின்ன குழந்தைங்கன்னா அதிகமான உடல் பருமனா இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக பெற்றோர்கள் ஜிம்முக்கு கூட்டிட்டு வருவாங்க. பொதுவா 13 வயசுல இருந்து 16 வயசு வரைக்கும் எலும்புகளோட வளர்ச்சி சரியான அளவுல இருக்குன்றதால அதிக எடை இருக்கக்கூடிய உடற்பயிற்சிகளை செய்யக்கூடாது. பலு அதிகமா இருக்கக்கூடிய வெயிட்டை எதையுமே தூக்கக்கூடாது. எளிமையான உடற்பயிற்சி மட்டும் தான் கொடுக்கணும். 25 வயசுல இருந்து 40 வயசுக்கு உட்பட்டவங்க உங்களோட உடலோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். 40 வயசுக்கு மேற்பட்டவங்க ஏரோபிக் பயிற்சிகள் ரொம்ப சிறந்தது. 60 வயசுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா கடுமையான பயிற்சிகள் எல்லாமே அவசியம் இல்லாத ஒண்ணு. தசைகளை வலுப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் போதுமானது. அதனால பேலன்ஸ் பயிற்சிகள் ரொம்ப பெஸ்டா பார்க்கப்படுது. அதுவும் ஒத்த கால நின்னுக்கிட்டு ரொம்ப நேரம் நிக்கிறது, கால்களை கைகளை மடக்கி உட்கார்றது, எழுச்சிக்கிறது, இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்றது ரொம்ப நல்லது. வெறும் வயத்துல உடற்பயிற்சிகள் கட்டாயமா செய்யக்கூடாது. உங்களோட ட்ரெயினர் என்ன மாதிரியான உணவுகள் எடுக்க சொல்றாரோ அதை எடுங்க. அதே நேரத்தில் உடல்ல இருந்து அதிகப்படியான வேர்வை வெளியேறதால அதை ஈடு செய்யறதுக்கு தேவையான அளவு தண்ணீரை கட்டாயமா குடிங்க. ஜிம்ல எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய கருவிகளை தான் நீங்களும் பயன்படுத்துறீங்க. பயிற்சிகள் செய்யும் போது வேர்த்து கொட்டும். அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஃபுல்லாவே ஈரமாக வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்கின் அலர்ஜி, அப்புறம் ஏதாவது கோல்டு இந்த மாதிரி ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் பயிற்சி முடிச்ச உடனே குளிக்கிறது ரொம்ப நல்லது. சிலர் ரொம்ப உடம்பு சோர்வா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தூக்கம் போடுவாங்க. இந்த மாதிரி செய்யாம நீங்க உடற்பயிற்சி முடிச்ச உடனே கொஞ்ச நேரத்துல நீங்க குளிக்கிறது ரொம்ப நல்லது. குளிச்சிட்டீங்கன்னா ஒரு நல்ல தூக்கம் வரும். நல்ல தூக்கம் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா நீங்க அடுத்த வேலையை பார்க்கலாம். சோ இந்த வீடியோல நாம பார்த்த இந்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் தான் நம்புறேன். ஒருத்தர் ஜிம்முக்கு போறாங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், என்ன ஒரு நோக்கத்தோட போகணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்
மோட்டிவேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.